ஏபிகேஎஸ் ஆர்கானிக் உரம் வந்து என் நண்பர் மூலிமா நான் தகவல் கிடச்சிதுங்க. நான் தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக போட்டுட்ருக்கிறேன். ஒரு 15 நாள்லேயே அபிமன் விட்டுட்டேன். 15 நாள் விட்டதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு தண்டல்கள் வேறு எதுவுமே இல்லாமல் செடி நல்லா மண் பொது பொதுப்பாக நல்லா ரிசல்ட் கிடச்சிதுங்க. 30வது நாள் வந்து FL77 அது வந்து 30வது நாள் கொடுத்தோமுங்க. இந்த ஆர்பிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 45வது நாள் கொடுக்கும்போது காய் நல்லா ஊறக்க ஆரம்பிச்சிரு. 45வது நாள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவில் தான் இருக்குது. 55வது நாளும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோ 5.5 கிலோக்கு வந்துடுது. எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் வந்தால் தான் அது காயோட நல்லா தரம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈல்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 டன்னுக்கு பக்கம் எடுத்துங்க. 4 ஏக்கருக்கு 70 டன்னு 75 டன்னுக்கு பக்கம் வந்துருச்சுங்க. என் பேர் வந்து தங்கவேலுங்க. சுக்கவனாங்கிப்பட்டி கிராமம், பழனி தாலுக்கா, திண்டுக்கல் மாவட்டமுங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், தர்பூசணி இது அதிகமாக போட்டிருக்குறாங்க. நிலக்கடலை எல்லாம் அதிகம் போட்டிருக்காங்க. நான் தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக போட்டுட்ருக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக் உரம் வந்து என் நண்பர் மூலிமா நான் தகவல் கிடச்சிதுங்க. இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 58 நாள் ஆச்சுன்னு ஒரு 4 நாள் 3 நாள் 4 நாள் வெட்டக்கூடிய சூழ்நிலை. பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோ 5 கிலோ டைப்பில் இப்போ வந்துருச்சு. இன்னும் 4 நாள் பார்த்திங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6 கிலோ 6.5 கிலோ டச் ஆயிடுது. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தர்பூசணி போட்டிருந்தோம். 4 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பூராமே மல்சிங் சீட் போட்டு கிராப் கவர் போட்டு கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு ஒரு 15,000 18,000 விதைக்கு பக்கம் நட்டுருந்தோமுங்க. ஒரு 15 நாள்லேயே அபிமன் விட்டுட்டேன். 15 நாள் விட்டதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு தண்டல்கள் வேறு எதுவுமே இல்லாமல் செடி நல்லா மண் பொது பொதுப்பாக நல்லா ரிசல்ட் கிடச்சிதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈல்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 டன்னுக்கு பக்கம் எடுத்துங்க. 4 ஏக்கருக்கு 70 டன்னு 75 டன்னுக்கு பக்கம் வந்துருச்சுங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 58 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் 4 நாள் இது நம்ம எடுத்துருவோம். இது நல்லா தான் இருக்குது. இப்போ காய் உரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ 5.5 கிலோ டைப்பில் வந்துருச்சு. இப்போ அபிமன் கொடுத்து முடிச்சுட்டு 30வது நாள் வந்து FL77 அது வந்து 30வது நாள் கொடுத்தோமுங்க. அதுக்கடுத்து 45வது நாள் வந்து ஆர்பிக்ஸ் இதுங்க. இது கொடுத்தா இது ஆர்பிக்ஸ் கொடுக்கும்போது என்ன பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகுது. நல்லா ஷைனிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் சீக்கிரம் ஊறதுக்கு ஆரம்பிக்குது. அந்த ஷைனிங் நல்லா கிடைக்குது. ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. நான் இதோட 2-3 டைம் இந்த ஆர்கானிக் தான் கொடுத்து எடுத்துகிட்ருக்கிறேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. எனக்கு நல்ல மகசூல் வருது. ஏக்கருக்கு வந்து 18 டன்னு 19 டன்னு 20 டன்னு அனுசரித்து வந்துடுதுங்க எனக்கு ஏக்கருக்கு. இந்த ஆர்கானிக் உரத்தை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிமன் வந்து வேறு இருக்கிற இதெல்லாம் தடுத்து நிறுத்திடுது. இந்த FL77 இந்த ஆர்பிக்ஸும் பார்த்தீங்கன்னா செடியை வந்து அந்த பசுமை மாறாமே வச்சுருக்குது. அதேமாதிரி காய் சைனிங் கொடுத்துருது. அப்போ காய் சைனிங் கொடுக்கும் இந்த ஆர்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45வது நாள் கொடுக்கும்போது காய் நல்லா ஊறக்க ஆரம்பிச்சிரு. 45வது நாள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவில் தான் இருக்குது. 55வது நாளும் போது பார்த்திங்கன்னா வெறும் 5 கிலோ 5.5 கிலோக்கு வந்துடுது. மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறோம், வேர்லையும் கொடுக்குறோம். வேரில் கொடுக்குறது நம்ம ஈஸியாக இருக்குது. சொட்டு நீருங்கிறதுனால நம்ம ட்ரிப் போட்டுருக்கிறதுனால வெஞ்சரி மூலிமா நம்ம டக்குன்னு கொடுத்துறோம். இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கே நம்மளுக்கு நாளானிக்கு ரிசல்ட் வந்துடும். ஆமாம், நல்லா தெரியும். நம்மளுக்கே பார்ப்போம், கண்குளிர பார்க்குறோம். நாளுக்கு நாள் 200 கிராம் 300 கிராம் 400 கிராம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கு காய். ஒரு கொடிக்கு பார்த்தீங்கன்னா 3 காய் இருக்குங்க. அதில் 2 காய் 6 கிலோ 5.5 கிலோ காய் வந்துடு. ஒரு காய் 2 கிலோ 2.5 கிலோ காய் இருக்குது. 3 காய் உறுதியாக, அதுக்கு 2 பெரிய காய் ஒரு சின்ன காய். இந்த 4 நாள் போகும்போது மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்துடுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் வந்தால் தான் அது காயோட நல்லா தரம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே பழுத்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த தடவை போன தடவை எடுத்த ஈல்டுக்கு மேலே தான் இந்த தடவை ஈல்டு வரும். அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது.